நண்பர்களே, நம்ம பாட்டி வந்து எனக்காக சாப்பாடு வச்சிருக்காங்களா? பாட்டி அது திறங்க, என்ன சாப்பாடு பாப்போம், திறங்க. உங்க பேர் என்ன பாட்டி? சேராஜகனி. எந்த ஊரு? புளியங்குளம். சாப்பாடு எனக்காக தாங்க. விக்கி கொஞ்சம் அள்ளி சாப்பிடல, இன்னும் கொஞ்சம் அள்ளி சாப்பிடு. பாட்டி ஆசாசியா தந்திருக்காங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு. என்ன சாப்பாடு பாட்டி? புளிச்சோறு. நல்லா இருக்கா? என்ன என்ன கொஞ்சம் எடுத்து சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. பாட்டி ஆசாசியா தந்திருக்காங்க, வாங்கி சாப்பிடுங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த கிண்ணத்துல மட்டும் தாங்க. நீங்க மதியான சாப்பாடு வச்சிருப்பியா? சாப்பாடு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. கொஞ்சம் தாங்க. போதும். ரொம்ப நன்றி பாட்டி. பாட்டி இவ்வளவு நாளுக்கு அப்புறம் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. புல்லு வெட்ட வந்திருக்காங்க வயலுக்கு. சரி பாப்போம். டாட்டா போட்டுருங்க. டாட்டா. சரி. பாட்டி, அதாவது சின்ன குழந்தை கை குழந்தைய தூங்க வைக்க என்ன பாட்டு படிப்பா முன்னாடி? சத்தமா படிங்க பாப்போம். சாராரோ ராதிராரோ கண்ணானோ கண்ணுரங்க மாமா அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டால அடிச்சாரோ தாளாம்பூ செண்டால பாட்டி அடித்தாளோ உன்னை மணி வண்டு தந்தாளோ அப்படின்னு சொல்லணும். அதான் பாட்டு. எங்க என்ன கொட்டடிச்சாவது பாட்டிக்கு? பாட்டிக்கு தாளம் போட்டுக்கிட்டு இருக்கேன். பழைய காலத்து பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் உங்ககிட்ட கேட்டுதான் படிக்கணும்னு நாங்க வந்திருக்கோம். ஆமா, இந்த வாழைக்கு இந்த மாதிரி குழி வெட்டி உரம் போடுதாங்க. இந்த குழி வெட்டி எதுக்காக உரம் போடுதாங்க? பாத்தீங்கன்னா குழி வெட்டலாம் வச்சுடுங்களேன். குழி வெட்டா இந்த சைட்ல உரம் போட்டாலும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் டீப்பு. சரி, நம்ம போட்டாக்கி வேஸ்ட் நம்மளுக்கு. உரம் போட்டாலுமே சைட்ல போயிரும், தண்ணி எல்லாமே சைட்ல போயிரும். இப்ப நம்ம குழி இருக்கும்போது குழி கொண்டு இருக்கோமா போட்டோம் வச்சுருங்களேன். போட்டோம்னா தண்ணி நிறந்திருக்கா உடனே மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனோம்னா வாழைக்கு டைரக்டா நம்ம சேர்ந்துரும். வாழைக்கு உடனே அதை சேர்ந்து வேற இழுத்து விடும். உடனே சேர்ந்து ஏன்னா வாழைக்கு பக்கத்துல தண்ணி பாயட்டா அது இருக்காது. அப்படித்தானே? நம்ம தண்ணி போயிட்டா நம்ம இருக்காது. உரம் போட்டு வேஸ்ட்லாம் வேஸ்ட். உரம் ஃபுல்லா நம்ம கீழே போயிரும். வேஸ்ட் ஆகும் நமக்கு. குழி தண்ணி கரெக்டா குழியில பெருகிரும். அதே மாதிரி நம்ம உரம் போடும்போது கரெக்டா மெல்ட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல யூஸ் ஆகும். வாழை கப்பு கப்புன்னு வளருக்கு நல்லா வளரும். இது நம்மளுக்கு வந்து நல்ல ஐடியாவே இதுதான். இது ஒரே வரும் காம்ப்ளெக்ஸ். நம்ம இது காம்ப்ளெக்ஸ். இப்போ வைக்கக்கூடிய வரும். முதல் வரும் இப்ப வச்சிருக்க வரம் வந்து காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்கோம். நம்ம போடுறோம். இது போட்டா போதும். போட்டா போதும். மெல்ட் தண்ணி உழவுல நம்ம போடணும். உழவுல எல்லா வாழைக்கும் போட்டுக்கிட்டு நம்ம தண்ணி உழவுக்கு முன்னாடி போட்டாக்கி நமக்கு தெரியாது. ஏன்னா தண்ணி வரவு சில டீப்ல தண்ணி வராது. தண்ணி உழவு போட்டாலும் கரெக்டா கண்டுபிடிச்சு இந்த டீப் சரியில்லையா டீப் மாத்திடலாம். அப்பதான் எல்லா வாழைக்கும் கரெக்டா உரம் போய் சேரும். நம்ம கொடுக்க எல்லாருக்கும் நம்ம சரிசமம் கொடுக்கற மாதிரி எல்லா வாழைக்கும் கரெக்டா உரம் போடணும். ஒரு குத்து கையளவு. ஆமா, நம்ம அளவு இது அங்க பாருங்க. அளவு காட்டு. அளவு வந்தா இருக்கலாம். அளவு இந்த மாதிரி அளவு போட்டா போதும். நம்ம ரெண்டாவது உரம் இப்ப பாத்தீங்களா, முதல் உரம் தானே இது. ரெண்டாவது இதே அளவு போட்டா போதும், கரெக்டா இருக்கும். சரி, உரம் வைக்க முறை. சரி நண்பர்களே, நீச்சல் தெரியாத அளவுக்கு தொட்டி கட்டி போட்டுருக்கு. நீச்சல் தெரிஞ்ச அளவுக்கு வாங்க பாப்போம். இப்போ கிணறு கிடக்க எல்லாமே பிராவ் அடிக்க போறோம். உயரமான தெரியுது. உள்ள போறேன் போயிட்டு தானே உள்ள. சரி பாப்போம்.